மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி கடந்த வருடம் மட்டும் 3.1 பில்லியன் ஸ்கேம் அழைப்புகளை முடக்கி உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் எம்சிஎம்சி 3.1 பில்லியனுக்கும் அதிகமான மோசடி அழைப்புகளை வெற்றிகரமாக முடக்கி கிட்டத்தட்ட 12,000 புகார்களை செயலாக்கியதாக ஃபமி கூறினார். இணைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை வளர்ப்பதற்கும் மலேசியாவின் உறுதிப்பாட்டை இது அடிக்கோடிட்டு காட்டும் ஒரு மைல்கல் என்று அவர் கூறினார். மக்கள் தொடர்ந்து நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைவதை உறுதி செய்வதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வலுவான விதிமுறைகளுடன் சமநிலைப்படுத்துவது இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். தாம் 2015இல் பிரதமராக இருந்தபோது 1MDBயை விசாரிக்கும் சிறப்பு பணி குழுவை கலைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்துள்ளார். 1MDB விசாரணையில் நஜீப் தான் வழங்கிய எந்த உத்தரவுக்கும் இணங்க பணிக்குழு கலைக்கப்படவில்லை என்று கூறினார். மாறாக இது பொருத்தமான நிறுவன மட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட நிர்வாகத்தின் முடிவு என்று விளக்கினார். தம் மீதான குற்றச்சாட்டுகள் வேண்டுமென்றே உண்மைகளை திரித்து கூறுவதாகவும் உண்மையை முன்வைப்பதற்கு பதிலாக 1MDB விஷயத்தை பரபரப்பாக்கும் முயற்சியை பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நகர மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கச்சா தண்ணீருக்கான விலைகள் உட்பட முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல பிரச்சனைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடல் எல்லைகள் மற்றும் வான்வெளி தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே விவாதிக்கப்படும் மற்ற பிரச்சனைகள் குறித்தும் அன்வார் பேசினார். இந்த விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க இரு நாடுகளையும் உள்ளடக்கிய தொழில்நுட்ப குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். சிங்கப்பூர் தற்போது ஜொகூரில் இருந்து 1000 கேலன்களுக்கு 3 காசு என்ற விலையில் கச்சா தண்ணீரை வாங்குகிறது. அதேவேளை சிங்கப்பூர் 1000 கேலன்களுக்கு 50 காசுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை ஜொகூருக்கு மீண்டும் விற்கிறது. 2018ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் மகாதிர் முகமது விலை நிர்ணயம் கேலிக்குரியது என்று விவரித்தார் மற்றும் ஒப்பந்தத்தின் மறுபரிசீலனைக்கு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமுடன் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் இன்று சந்திப்பை நிகழ்த்தினார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் வெளியுறவு அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வோங் தனது தூதுக்குழுவுடன் சுமார் 8:30 மணியளவில் இஸ்தானா நெகாராவை வந்தடைந்தார். சபா கோத்தகினபாலு செம்புலான் திங்காவில் வாடகைக்கு விடப்பட்ட 3 பாழடைந்த குடிசை வீடுகளை நகராண்மை கழகமான டிபிகேகே இடித்துள்ளது. நேற்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நகராண்மை கழக அதிகாரிகள் மற்றும் பிற நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த இடிப்பு பணி நடைபெற்றது. இந்நிலையில் உள்ளூர் அதிகாரிகள் நீர் கிராம பகுதியில் பாதுகாப்பற்ற பல ஆக்கிரமிப்பு கட்டமைப்புகளை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நில குத்தகைகள் காலாவதி ஆன பிறகு அவை குடியேறியவர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தனது எஞ்சிய தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் கூடுதல் உத்தரவுக்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று PKR கட்சியைச் சேர்ந்த பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் தெரிவித்துள்ளார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மலேசியாவில் அதிகார பிரிப்பு கொள்கை சிறப்பாக செயல்படுவதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் அரசாங்கமோ அல்லது தாமோ நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் நீதிபதிகளின் முடிவுகளில் தலையிட முடியாது என்று அன்வார் பலமுறை விளக்கியிருக்கிறார் என்று ஹசான் சுட்டிக்காட்டினார். நேற்றைய தீர்ப்பில் அரச கட்டளையின் இருப்பை மறுக்கவோ அல்லது சவால் செய்யவோ சட்டத்துறை தலைமை அலுவலகமான AGC எந்த பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த விஷயத்தில் AGCயின் மௌனம் குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பியதை ஹசான் சுட்டிக்காட்டினார். AGCயின் இந்த தோல்வியை அன்வாரின் தோள்களில் சுமத்தக்கூடாது என்று ஹசான் தெரிவித்தார். எனவே அன்வார் தவறு செய்யவில்லை. சில கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதால் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். மாறாக கூடுதல் உத்தரவு விஷயத்தில் நீதித்துறை சுதந்திரத்தை மதிக்கும் அவரது நிலைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்றும் பாராட்டப்பட வேண்டும் என்றும் ஹசான் கரீம் கூறினார்.
முன்னதாக பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரி கூடுதல் ஆணையின் இருப்பை மறைப்பது அரசாங்கத்தின் நேர்மையின்மையை பிரதிபலிப்பதாகவும் நியாயமான விசாரணை மற்றும் நீதிக்கான நஜீப்பின் உரிமையை கடுமையாக மீறுவதாகவும் கூறி அன்வாரின் ராஜினாமாவை கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் பள்ளி அமர்வுக்கு பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் தங்கள் கட்டணத்தை பராமரிக்க அரசாங்கம் உதவ வேண்டும் என்று பள்ளி பேருந்து சங்கங்களின் கூட்டமைப்பு மலேசிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. டீசல் மானியங்களை பெற்ற போதிலும் விலைகள் அதிகரித்து வருவதால் அவை முக்கியமாக சிறிய நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களின் அவல நிலையை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் ஆம்லி முனீப் ரஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பள்ளி பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று அரசு எங்களை எச்சரித்தால் அது எந்த வகையிலும் பயனளிக்காது என்றும் அவர் கூறினார். டீசல் விலை உயரவில்லை, ஆனால் மற்ற பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. மேலும் அந்த கூடுதல் செலவுகளை நாங்கள் ஏற்க வேண்டும் என்று அவர் FMT இணைய ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கான நேற்றைய ஆதரவு பேரணியில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் மொஹிதீன் யாசின் மற்றும் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் ஆகியோர் இல்லாதது எதிர்க்கட்சி கூட்டணி தொடர்ந்து ஊழலை எதிர்க்கிறது என்பதை நிரூபிக்கிறது என்று பெர்சாத்து கட்சியின் கூட்டரசு பிரதேச செயலாளர் மகாதீர் ரைஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் மற்றும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடீன் ஹசான் போன்ற பெரிகாத்தான் பிரமுகர்கள் பேரணியில் கலந்து கொள்வது அவர்களின் தனிப்பட்ட உரிமை என்று அவர் கூறினார். பேரணியை புறக்கணிக்க மொஹிதீன் மற்றும் ஹாடியின் முடிவு பெரிகாத்தானின் முக்கிய போராட்டத்திற்கு ஏற்ப அமைந்தது என்று அவர் கூறினார். மொஹிதீன் கலந்து கொள்ளாதது குறிப்பாக பெரிகாத்தான் கொள்கைகளுக்கு உண்மையாகவும் நீதியை வென்றவராகவும் இருக்கிறது என்பதற்கான சான்று என்று அவர் குறிப்பிட்டார். ஊழலை எதிர்த்ததற்காக அவர் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். தனது கொள்கைகளில் சமரசம் செய்ய மறுத்ததற்காக பிரதமராக இருந்த ஆதரவை இழந்தார். நீதிமன்ற விவகாரங்களில் தலையிடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.